என்னோட மிஸ்டே நம்ம வந்துட்டு தேங்காய் லான்ச்சை தாண்ட பார்க்க போகிறோம். நம்ம சேனலை நீ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கடா. அண்ட் கீழே வந்துட்டு இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுக்குறேன், அதுக்கு மறக்காமல் ஃபாலோ கொடுங்க. இப்போ நம்ம டேரக்டாக FFக்குள்ளே போயிடலாம். ஸோ ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா ஏன் இப்படி நர்வஸ் ஆகுறா, காமாயிருதே, உனக்கு எவ்வளோ ஸ்வெட் ஆகுது. அப்போ கரெக்டாக வந்து மேம் நீங்கள் தான் நான் ஒயன். ஆமாம், நீங்கள் மண்டேலேருந்து ஒர்க் ஜாயின் பண்ணிக்கோங்க, எங்களோட பாஸ் உங்களை செலக்ட் பண்ணிட்டாரு. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நான் ஸ்மைல் பண்ணிட்டு நீங்களும் போய்ட்றீங்க. ஆக்சுவலாக அவங்களோட ட்ரீம் கம்பெனிக்கு தான் நீங்கள் வந்துட்டு இன்டர்வியூ வந்திருப்பீங்க. நீங்களும் வந்துட்டு செம்ம ஹாப்பியாக இருக்கீங்க. அப்போ உங்கள் ஃப்ரெண்டுக்கும் நீங்கள் கால் பண்ணுறீங்க. ஹலோ, சொல்லுடி, என்னாச்சு, ஒர்க் போனில, இன்டர்வியூ அட்டன் பண்ண, என்ன சொன்னாங்க? அதுவா, சொல்லித்தலாம், என்ன சொன்னாங்க? அது என்னை செலக்ட் பண்ணிட்டாங்க தெரியுமா? அப்படியா, சூப்பர், உன்னோட ட்ரீம் கம்பெனிலே நீ ஸ்டாஃபாக போயிருக்க, செம்ம ஹாப்பியாக இருக்குது எனக்கும், கங்க்ராச்சுலேஷன்ஸ். அது முக்கியமாக எனக்கு ட்ரீட் வைக்கணும், அதை மறந்துடாத, புரியுதா? ட்ரீட்டா? ஆமாம், ட்ரீட் வைக்கலன்னா வச்சுக்கோயேன், உன்னை நான் வீடு தேடி வந்து அடிப்பேன். சரிடி, ட்ரீட் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் கால் கட் பண்ணிடுறீங்க. ஸோ இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் டே உங்களோட ஒர்க்குக்கு போகிறீங்க. எல்லோரும் உங்களை ஒரு மாதிரி பார்க்குறாங்க. இவங்க என்ன நம்மளை எப்படி பார்க்குறாங்க? அப்போ கரெக்டாக மேனேஜரும் வந்து ஒய் அவங்கள பாஸ் கூப்பிட்டாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து அவங்க கேபினுக்கு தான் போகிறீங்க. போயிட்டு எக்ஸ்கியூஸ் மீ சார், கமெண்ட் சார், கூப்பிட்டிங்களாம்மா? நீ தான் ஒயனா? ஆமாம் சார். நீ தான் இன்னில தான் என்னோடய பர்சனல் அசிஸ்டண்ட். சார், பர்சனல் அசிஸ்டண்ட்டா? ஆமாம். ஏன், நீ இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போதே உங்ககிட்ட சொல்ல யாரும்? இல்லையே சார், யாரும் என்கிட்ட சொல்லலையே. அப்படியா, சரி, நான் இப்போ சொல்கிறேன், நீ தான் என்னோடய பர்சனல் அசிஸ்டண்ட். சார், என்ன சார்? ஒன்றும் இல்லை. சரி, எனக்கு என்னோடய ஒர்க் எல்லாம் பர்ஃபெக்டாக முடிக்கணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் கொடுக்குற ப்ரெசன்டேஷன் எல்லாமே எனக்கு நான் சொன்ன டேட்குள்ளே வரணும், புரியுதா? எதுவுமே லேட் ஆகக்கூடாது. ஓகே சார். அண்டு சாரு மோருனில் கூப்பிட வேண்டாம், பாஸ்ன்னு கூப்பிட்ட போதும். ஓகே பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சொல்கிறீங்க. ஸோ அந்த பாஸ் வந்துட்டு வேறு யாருமே கிடையாது, தயாங் தான். நீங்களும் வந்துட்டு உங்களோட பிளேஸை போய் உட்காந்துக்கிறீங்க. ஸோ இப்போ கரெக்டாக ஒரு கேர்ளும் வந்துட்டு, ஹாய், நான் ஐயோனா. ஓ ஹாய். அம்மா, பாஸ் என்ன சொன்னார்? அது நான் அவங்களோட பர்சனல் அசிஸ்டண்ட்டா, அப்புறம் கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்தாரு. ஏன்னா பர்சனல் அசிஸ்டண்ட்டா? ஆமாம். ஏன்? எல்லாம் எங்கள் பாஸ் ஃபர்ஸ்ட் டைம் பர்சனல் அசிஸ்டண்ட் எல்லாம் வச்சுக்கிறாரு. ஓ ஆமாம். ஏன் இதுக்கு முன்னாடி பர்சனல் அசிஸ்டண்ட் யாரும் வச்சுக்கிட்டது இல்லையா? அது எங்கள் பாஸ் ரொம்ப கோவக்காரரு, சரியாக கூட பேச மாட்டார், செமையாக கோவம் வரும். அவர் ஒர்க் எல்லாம் பர்ஃபெக்டாக நடக்கணும், அது நடக்கலை அப்படின்னா செம்மையாக கற்றுவார். அதனாலேயே அவருக்கு வர பர்சனல் அசிஸ்டண்ட் எல்லாம் ஒரு 2-3 நாள் இருப்பாங்க, அப்புறம் ஓடிடுவாங்க. ஓ அப்படியா? நான் தான் ரூட். ஆனால் என்ன தான் அவர் ரூடாக இருந்தாலும் பார்க்க செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்கார்ல? ஹேண்ட்ஸமாவா? ஆமாம், இங்கே இருக்க ஸ்டாஃப்ஸ் எல்லாத்துக்கும் தயாங் பாஸ் மேலே க்ரஷ்ஷு. ஆனால் அவங்க யாருமே இது வரைக்கும் தயாங் பாஸ் கிட்டே சொன்னதில்லை. இன்ஃபேக்ட் சொல்லணுன்னா எனக்கும் ஒரு மேலே க்ரஷ் தான். பட் ஆனால் அவர் என்னை பார்த்தாலே கத்துவார். நான் ஏதாச்சும் ஒர்க் அட்லீஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ்க்குள்ளே முடிச்சு தரேன்னு சொன்னால் கூட, இந்த ஒர்க்கை கூட முடிக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கத்துவார். ஓ அப்படியா? ஆனால் அவரை பார்த்தா அப்படி தெரியலையே. இனி கொஞ்சம் டேஸ் போனால் தான் தெரியும் உனக்கு. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து பெருசாக எதுவும் எடுத்துக்கல. ஸோ அப்படியே 1 வீக் ஸ்கிப் ஆகுது. நீங்களும் ஆஸ் யூஷுவல் அப்படியே ஆஃபீஸ் தான் போகிறீங்க. ஸோ உங்கள் ஒர்க் எல்லாமே நல்லா தான் போயிட்டுருக்கு. ஸோ தயங்கும் வந்துட்டு வரான். அவன் வரும்போதே உங்களை பார்த்து செம்மையாக முறைக்கிறான். நீங்களும் வந்துட்டு இவன் என்ன இப்படி பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து மைண்ட் வாய்ஸில் நினச்சிக்கிறீங்க. ஸோ அப்போ தயங்கும் வந்துட்டு என்னோடய கேபினுக்கு வா. ஓகே பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து தயங்கோட கேபினுக்கு தான் போகிறீங்க. எக்ஸ்கியூஸ் மீ பாஸ். கமன். பாஸ் கூப்பிட்டீங்க? ஆமாம், நீ என்னோடய பர்சனல் அசிஸ்டண்ட் தானே? ஆமாம் பாஸ். ஏன், என்னாச்சு? இல்லை, நான் கொடுத்த ஒர்க்லாம் நீ தானே முடிக்கணும்? ஆமாம். அப்போது ஒர்க்லாம் எங்கே மேடம் முடிச்சிங்க? பட் சார், நான் ஆல்ரெடி எல்லாமே முடிச்சிட்டேனே.
முடிச்சு கிழிச்ச. பாஸ், என்ன நினச்சிட்டு இருக்க உன் மனசில்? நீ போயிட்டு வரதுக்கு இது என்ன பார்க்குன்னு நினச்சியா? பாஸ் இல்லை பாஸ், அது வந்து நான் பாதி முடிச்சிருக்கேன். இன்னைக்கு கொஞ்சம் தான் பாஸ் இருக்குது. மீதி கொஞ்சம் என்ன நான் வந்து முடிச்சு கொடுப்பேன் நான் உனக்கு. பாஸ், எனக்கு நீ என்ன பண்ணுவேன்லாம் தெரியாது. ஆஃப்டர்நூன்குள்ளே எனக்கு அந்த ஒர்க்லாம் முடிச்சு எனக்கு வந்திருக்கணும், புரியுதா? பாஸ், ஆஃப்டர்நூன்குள்ளே எப்படி முடிக்கிறது? நீ என்ன பண்ணுவேன்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு என்னோடய ஒர்க் முடிச்சிருக்கணும், அவ்வளோதான். அதை நீ எந்த வேலை முடிப்பியோ எப்படி முடிப்பியோலாம் எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. எனக்கு என்னோடய ஒர்க் பர்ஃபெக்டாக இருந்தால் எனக்கு அது ஓகே. சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து உங்கள் கேபினுக்கு போயிடுறீங்க. அப்போ இவனும் வந்துட்டு என்னாச்சும் எதுக்கு நான் பாஸ் கூப்பிட்டாங்க? அது ஒன்றும் இல்லை, ப்ரெசன்டேஷன் கொடுக்கறதுக்கு கூப்பிட்டாங்க. ஓ அப்படியா? ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து அமைதியாகிடுறீங்க. ஆக்சுவலாக வந்துட்டு யூனாக்கிட்ட நீங்கள் அவ்வளோ க்ளோஸ்லாம் பழகிருக்க மாட்டீங்க. ஸோ அதனால் வந்துட்டு அவகிட்ட எதுக்கு சொல்லணும்னு சொல்லிட்டு நீங்களும் விட்டுடுறீங்க. பட் அவங்கக்கிட்ட நல்லா தான் பேசுவாள். பட் நீங்கள் வந்துட்டு அவ்வளோவா அவளை கண்டுக்காத மாதிரி தான் இருப்பீங்க. நீங்களும் வந்துட்டு ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க. ஸோ ஆஃப்டர்நூன் எல்லாருமே லஞ்சுக்கு போயிடுறாங்க, போய் சாப்பிட்டே வந்துடுறாங்க. பட் நீங்கள் வந்துட்டு அவ்வளோ சீரியஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ யூனோவும் வந்துட்டு ஒயன் நீ இன்னும் சாப்பிட்லையா? இல்லை யூனோ, எனக்கு பசிக்கல, நான் கொஞ்சம் ஒர்க் இருக்குது, நான் முடிச்சுட்டு சாப்பிட்டுக்கிறேன். ஒயன் நீ சாப்பிடவே இல்லை. ஆனால் பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன், நீ போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் விட்டுடுறீங்க. நீங்களும் வந்துட்டு ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு தேங்காய் கேபினுக்கு போய்ட்டு எக்ஸ்கியூஸ் மீ பாஸ். வா பாஸ், ப்ரெசன்டேஷன் எல்லாமே நான் முடிச்சிட்டேன். ஓ அப்படியா? பரவாயில்ல, உன் ஒர்க்கெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக தான் பண்ணுறேன். இவன் என்ன எல்லா வார்த்தையிலும் திட்டிட்டு இப்போ எப்படி சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிட்டு பாஸ் ப்ரெசன்டேஷன் முடிச்சிட்டேன் இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து தேங்காய் கையில் கொடுத்துட்டு ஓடிடுறீங்க. ஸோ இப்படியே தான் உங்களுக்கு டே ஸ்கிப் ஆகுது. இன்றைக்கி நீங்களும் அந்த ஒர்க் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகலான்னு ரெடி ஆகிட்ருக்கீங்க. ஸோ இப்போ அந்த மேனேஜரும் வந்துட்டு ஒயன் பாஸ் உங்களை கொஞ்ச நேரம் இருக்க சொன்னார். என்னையா? ஆமாம், ஏதோ ஒர்க் இருக்கான், ஸோ அதனால் உங்களை இருக்க சொன்னார். அப்படியா? சரி நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அந்த மேனேஜரை அனுப்பி வச்சுடுறீங்க. அப்போ தேங்காய் வந்துட்டு கரெக்டாக வரான். நீங்களும் வந்துட்டு தேங்காய் பார்த்து பாஸ் நீ கொஞ்ச நேரம் இங்கே ஒர்க் பண்ண வேண்டியது வரும், எனக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லைல்ல? இல்லை பாஸ், அப்படியெல்லாம் எந்த ப்ராப்ளமும் இல்லை. சரி அப்போ எனக்கு இந்த ஃபைலை மட்டும் முடிச்சு கொடுத்துறேன். சரி பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து அங்கே ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க. ஆஃபீஸில் யாருமே இல்லை, நீங்கள் தயங்க மட்டும்தான் இருக்கீங்க. நீங்களும் வந்துட்டு அந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு தயங்கோட கேபினுக்கு போகிறீங்க. எக்ஸ்கியூஸ் மீ பாஸ். முடிச்சிட்டியா? முடிச்சிட்டேன் பாஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்களும் வந்து அந்த ஃபைலை கொடுத்துட்டு உங்களோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு நீங்களும் கிளம்பி போகிறீங்க. ஸோ போகலான்னு போகும்போது கரெக்டாக செம்மையாக இடி இடிக்குது. நீங்கள் அப்படியே அங்கே உட்காந்துடுறீங்க. உங்களுக்கு இடினா அவ்வளோ பயம். நீங்கள் வந்துட்டு பயந்து போய் அங்கேயே உட்காந்துடுறீங்க. ஸோ இப்போ கரெக்டாக வந்து தயாங்கும் வந்துடுறான். அவனும் வந்துட்டு ஒயன் பாஸ் நல்லா தானே இருக்க, என்னாச்சு உனக்கு? அது ஒன்றும் இல்லை பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து எந்திச்சு நின்றுக்கிறீங்க. இல்லை நீ ஏன் இப்படி பயந்த? அப்போ ஒன்றும் இல்லை பாஸ், நீங்கள் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து ஆஃபீஸை விட்டு வெளியே போய் பார்க்குறீங்க. பார்த்தா வெளியே செம்ம மழை பெஞ்சிட்ருக்கு. நீங்கள் அப்படியே ஆஃபீஸ்க்கு வெளியே நின்றுட்டுருக்கீங்க, எப்போலாம் அந்த மழை விடுவோம் போகலான்னு சொல்லிட்டு. அப்போ கரெக்டாக தயங்கும் வந்துட்டு வரான். அவனும் வந்துட்டு உங்களை பார்த்து ஒயன் நீ இன்னும் வீட்டுக்கு போகலையா? அது இல்லை பாஸ், மழை நின்னதோ போகலான்னு இருக்கேன். அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்துட்டு அந்த மலையை பார்த்துட்ருக்கான். ஸோ இப்போ கரெக்டாக இடி இடிக்குது. நீங்கள் டக்குன்னு போய் வியாரை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. வீக்கு செம்ம ஷாக்காக இருக்குது. ஒயன் ஒயன் என்ன பண்ணுற நீ அப்படின்னு சொல்லிட்டு அவனு கேட்குறான். நீங்களும் வந்துட்டு அந்த ஹக்கை டக்குன்னு பிரேக் பண்ணிடுறீங்க. சாரி பாஸ், அது தெரியாமல் ஹக் பண்ணிட்டேன். இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அந்த அந்த மலையில் நனைஞ்சிட்டே வீட்டுக்கு ஓடிடுறீங்க. ஸோ வீட்டுக்கும் அவ்வளோ வெட்டாயிட்டு போகிறீங்க. அப்போ உங்கள் மம்மியும் வந்துட்டு உங்களை பார்த்து ஒயன் இன்னும் இப்படி நனைஞ்சிட்டு வந்திருக்க? அது ஆமாம்மா, வரும்போது மழை பெஞ்சிருச்சு. நின்று வரலாம்ல எங்காவது? இல்லைம்மா பரவாயில்ல இருக்கட்டும். சரி போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வா, நான் உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணும்.
என்ன பேசணும் போய் சொல்லுங்கள். போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வா, அப்புறம் பேசிக்கலாம். சரி அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்களும் போய் ஃப்ரெஷ்ஷாக போயிடுறீங்க. ஃப்ரெஷ் ஆகிட்டு நீங்களும் வந்துட்டு வரீங்க. ஸோ இப்போ கரெக்டாக உங்கள் மம்மியும் வந்துட்டு உங்களை பார்த்து, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லுவேன், புரியுதா? அதுக்கு நீ கோவப்படக்கூடாது. என்ன விஷயம்? கோவப்பட மாட்டேன்னு சொல்லு. சரிம்மா, கோவப்பட மாட்டேன், சொல்லி என்ன விஷயம்? அது நானும் உன்னோட டேடியும் வந்து உனக்கு ஒரு நல்ல பையன் பார்த்துருக்கோம், அவன் நீ மேரேஜ் பண்ணிக்கோ. மா என்ன பேசுகிற நீ? இங்கே பாரு வயன், உன்னால் இல்லை எவ்வளோ நாள் இப்படி இருக்க போகிற எனக்கு புரியல. இப்படியே சிங்கிளாகவே இந்த லைஃப் ஓட்டிலாம் நினச்சிட்ருக்கேன் நீ. அப்படிலாம் யாருனாலையும் இருக்க முடியாது, புரிஞ்சுக்கோ. இப்போவே அவ்வளோ ரிலேட்டிவ்ஸ் என்கிட்ட கேட்குறாங்க, இன்னும் உங்கள் பொண்ணுக்கு மேரேஜ் ஆகலைன்னு. நான் உங்களுக்குலாம் ஒவ்வொரு நாளும் பதில் சொல்லிகிட்ருக்க முடியாது, புரியுதா? மா அவங்க சொல்கிறாங்கன்னா அது போய் அவங்கள வேணால் மேரேஜ் பண்ணிக்க சொல்லிக்கோ, என்னாலலாம் பண்ண முடியாது. ஒயன் எதிர்த்து பேசாமல் மரியாதையாக போய் அந்த பையனை பாரு. அம்மா என்னம்மா பேசுகிற நீ? நான் இப்போ தான் ஒர்க்கே போயிருக்கேன், அதுக்குள்ளே என்ன மேரேஜ்? எனக்கு பிடிக்கவே இல்லைம்மா நீங்கள் பண்ணுறதெல்லாம். நாங்கள் சொல்கிறது கேட்க மாட்டியா? ஒன்று நல்லதுக்காக தானே பண்ணுறோம். நீங்கள் பண்ணுறதெல்லாம் நல்லதுக்காக பண்ணுற மாதிரி தெரில. ச்சே, ஏம்மா இப்படிலாம் பண்ணுறீங்க? இப்போ தான் நான் ஆஃபீஸ் விட்டு வந்தேன், அதுக்குள்ளே என்ன இரிட்டேட் பண்ணணுமா உங்களுக்கு? ஒயன் நீ தான் என்னை இரிட்டேட் பண்ணிகிட்ருக்க. எனக்கு நீ என்ன பண்ணுவேன்லாம் தெரியாது, மரியாதையாக போய் அந்த பையனை பார்க்குறேன். அம்மா என்னம்மா நீ? நாளைக்கு ஆஃபீஸ் முடிச்சதும் போய் அந்த பையனை பார்க்குறேன், புரியுதா? அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு அட்ரஸையும் வந்துட்டு சொல்கிறாங்க. நீங்களும் வந்துட்டு வெறுப்பாக போய் ரூமில் படுத்துக்கிறீங்க. ஸோ படுத்துட்டு நீங்களும் வந்து உங்களோட ஃப்ரெண்டுக்கு தான் மெசேஜ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அப்படியே மார்னிங் ஆகுது, நீங்களும் வந்துட்டு ஆஃபீஸ்க்கு கிளம்பி போகிறீங்க. ஸோ போயிட்டு நல்லா ஒர்க்லாம் பண்ணுறீங்க. பட் உங்களால் சுத்தமாக வந்துட்டு கான்சன்ட்ரேட்டே பண்ண முடியல அந்த ஒர்க்கில். ஏன்னா அவங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க மம்மி சொன்ன தாட்ஸ் தான் ஓடிட்டுருக்கு. ஸோ அன்றைக்கி தயவுமே வந்துட்டு ரொம்ப லேட்டாக தான் வரான். அவனோட ஃபேஸ் பார்த்தாலே ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. நீங்களும் வந்துட்டு எதுவுமே சொல்லலை, தயங்கோட கேபினுக்கு தான் போகிறீங்க. ஸோ போயிட்டு பாஸ் ஃபைல் கொடுக்க சொன்னீங்க என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபைலை வந்துட்டு அவன்கிட்ட கொடுக்குறீங்க. அவனும் வந்துட்டு இங்கே வச்சுட்டு போ. பாஸ் என்ன வேணும்? இல்லை ஒன்றும் இல்லை பாஸ். சரி என்ன சொல்லு. அதனால் பாஸ் நீங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப சேடாக இருந்தீங்களா? அதான் என் தலையில் இடி விழுந்துருச்சு, அதனால தான் சேடாக இருக்கேன். பேசாமல் போறியா? சரி பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போயிடுறீங்க. போனதுக்கப்புறம் பியூனாவும் வந்துட்டு, ஏய் ஒயன் என்ன? ஆமாம் என்னாச்சு, ஏன் நீ சேடாகவே இருக்க? ஒன்றும் இல்லை. என்னடி ஆச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அது கொஞ்சம் ஹெட்டேக் அவ்வளோதான். பாஸ் ஏதாச்சும் திட்டாரா? அவர்லாம் எதுவும் திட்டலை. உண்மையை சொல்லு, பாஸ் திட்டினது எனக்கு வெளியே சவுண்ட் கேட்டுச்சு. நீ என்ன பண்ணிகிட்டு இருந்த பாஸோட கேபினுக்கு வெளியே? நான் அப்படி க்ராஸ் பண்ணி போகும்போது எனக்கு சவுண்ட் கேட்டுச்சு. ஓ அப்படியா, சரி என்னாச்சு? ஏன் பாஸ் கத்துனாரு? அவன் எதுக்கு கத்துனான்லாம் எனக்கு தெரியாது, என்கிட்ட அவனை பற்றி பேசாத. இல்லை அவனுக்கு பர்சனல் அசிஸ்டண்ட் வேறேண்ணா, எனக்கு பார்த்தாலே வெறுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் யூனா கிட்டே பேசிகிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலாக இப்போ நீங்களும் யூனாவும் ரொம்ப க்ளோஸ் ஆகிருப்பீங்க. ஏன்னா யூனா உங்ககிட்ட ஸ்டார்டிங்லேருந்தே பேசியிருக்கனால உங்களுக்கு யூனாவை கொஞ்சம் பிடிச்சி போயிருக்கும். ஸோ இப்படியே வந்துட்டு ஈவினிங் போல் ஆகுது, நீங்களும் வந்துட்டு ஒரு மாதிரி நர்வஸாக போகணுமா வேண்டாமான்ட்டு உட்காந்துட்ருக்கீங்க. ஸோ டைம் வந்துட்டு ரொம்ப ஏர்லியாகவே கிளம்பி போயிடுறான். நீங்களும் வந்துட்டு எதுவுமே பேசாமல் அப்படியே உட்காந்துட்டே இருக்கீங்க. ஆஃபீஸில் எல்லாருமே போயிட்டாங்க, நீங்கள் மட்டும்தான் ஆஃபீஸில் உட்காந்துட்ருக்கீங்க. ஸோ இப்போ உங்கள் மம்மியும் கரெக்டாக கால் பண்ணுறாங்க, நீங்களும் அட்டன் பண்ணிட்டு, ஹலோ ஏய் ஒயன் பாத்தியா போனியா? இன்னி தாம்மா நான் போகணும், 5 o'clock தான் நீ போக சொன்னேன், டைம் இப்போ 4 o'clock தான் ஆச்சு. இங்கேருந்து அங்கே 1 hour போகணும், நீ இப்போவே கிளம்பு போ. இங்கே பாரு ஒயன், நான் அகைன் சொல்கிறேன், என்கிட்ட இந்த விஷயத்தில் தப்பிக்கணும்னு மட்டும் நினைக்காத, புரியுதா? நான் என்னம்மா, நான் என்னோடய ஒப்பீனியனே நீ கேட்க மாட்டியா? மாட்டேன்டி, இந்த விஷயத்துலலாம் உன்னை இப்படியெல்லாம் விட்டா சரி வராது. நீ மரியாதையாக போய் பார்த்துட்டு வா. சரி போகிறேன். இப்போ நீ போகலைன்னா வச்சுக்கோயேன், அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. சரிம்மா நான் கிளம்பி போகிறேன், ஃபோனை வச்சு தொலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் கால் கட் பண்ணிவிட்டு வெறுப்பாக தான் போகிறீங்க. ஸோ நீங்களும் வந்துட்டு உங்கள் மம்மி உங்களை ஒரு கஃபேக்கு தான் போக சொல்லியிருப்பாங்க. ஸோ நீங்களும் அந்த கஃபேக்கு தான் போகிறீங்க. ஸோ போய் பார்த்தா அவங்களுக்கு அவ்வளோ ஷாக். அங்கே பார்த்தா தேங்க உட்காந்துட்ருக்கான், அவங்களுக்கு எதுவுமே புரியல. நீங்களும் வந்துட்டு அப்படியே எதுவுமே பேசாமல் நின்றுட்டுருக்கீங்க. அப்போ உங்கள் மம்மிக்கிட்ட வந்து கரெக்டாக கால் வருது. அவங்க மம்மியும் வந்துட்டு அட்டன் பண்ணிட்டு, ஹலோ ஒயன் சொல்லுமா?
அங்கே போயிட்டியா? போயிட்டேன். ஆனால் என்னோடய பாஸ் உட்காந்துட்ருக்காரே. இது உன் பாஸ் உட்காந்துட்ருக்காரா? சரி அதெல்லாம் விடு. அந்த பையனை என்ன கலர் ஷர்ட் போட்டிருப்பான்னு மட்டும் சொல்கிறேன். நீ அதை வச்சு ஃபைன் பண்ணிக்க முடியல? சரி சொல்லு. ஐயோ ஆண்டவா, ஒயிட் கலர் ஷர்ட்டாக இருக்கக்கூடாதுடா அப்படின்னு நீங்களும் நினச்சிக்கிறீங்க. அப்போ உங்கள் மம்மியும் வந்துட்டு இங்கே பாரு, ஒயிட் கலர் ஷர்ட் போட்டிருப்பான், மேலே வந்துட்டு ப்ளூ கலர் கோட் போட்டிருப்பான், புரியுதா? மா என்னாச்சு ஒயன்? நீ பாஸாவா சொல்கிற? பாஸா? ஆமாம், அவர் தான் நீ சொன்ன மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்காரு. மம்மி நீ என்ன மம்மி பண்ணுற? நீ என்னோடய பாஸ் கூட எனக்கு மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு ட்ரை பண்ணுறியா? ஏய் என்ன ஒயன் சொல்கிற? ஆமாம், நீ சொன்ன கலரில் என் பாஸ் தான் ட்ரெஸ் போட்டிருக்காரு. அப்போ அந்த பாஸ் தான் என் மாப்பிள்ளையா? ஐயோ கடவுளே. ஏய் இங்கே பாரு, அவன் பாஸாக இருந்தாலும் சரி என்ன வந்தாலும் சரி, அவன் ரொம்ப நல்ல பையன், புரிஞ்சுதா? யார் அவனா? வாயை மூடிட்டு போய் அவன் கூட பேசுறியா? அவன் என்கிட்ட பேசிகிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமியை காலை கட் பண்ணிடுறாங்க. நீங்களும் வந்துட்டு எதுவுமே பேசாமல் இப்படி தயங்கவே பார்த்துட்டு நின்றுருக்கீங்க. தயங்கு புரிஞ்சிடுது நீங்கள் ஏன் அவனை இப்படி பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து தயங்கு ஆல்ரெடி வந்துட்டு அவங்களோட ஃபோட்டோவை பார்த்துருப்பான், அவங்க வீட்டையும் சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி உங்கள் ஃபோட்டோவை காட்டிக்கு. அதனால தான் அவன் வந்துட்டு ரொம்ப கோபமாகவே இருந்திருப்பான். நீங்களும் வந்துட்டு அப்படியே தயங்கவே பார்த்துட்ருக்கீங்க. அவனும் வந்துட்டு உங்களே தான் பார்க்குறான். நீங்களும் வந்துட்டு சரி போய் உட்காரலான்ட்டு தயங்கு பக்கத்தில் போகிறீங்க. நீங்களும் போய் உக்காந்துட்டு பாஸ் நீங்கள் தான் எனக்கு பார்த்த மாப்பிள்ளையா? ஆமாம் இப்போ பாஸ் என்ன இதெல்லாம்னு எனக்கு மட்டும் என்ன தெரியும். எங்கள் வீட்லேயும் எனக்கு இப்படி தான் சொன்னாங்க. ஆனால் அது நீயா இருக்கும்னு நானே எதிர்பார்க்கல. இவன் கூடலாம் எப்படி குப்பை கொட்ட முடியும் வாழ்க்கையில்? பாஸ் உங்களோட ஒப்பீனியன் என்ன என்னை பற்றி? உன்னை பற்றி எனக்கு சரியாக தெரியாது. ஸோ ஒப்பீனியனில் எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா நீ என்கிட்ட ஒர்க் வந்து ரொம்ப டேஸ்லாம் ஆகலைல்ல, அதனால் கரெக்டான ஒர்க் எல்லாம் நீ முடிக்கலை. பட் இருந்தாலும் ஒரு குட் ஒப்பீனியன் வரதுக்கு லேட் ஆகும் உன் மேலே. இப்போ பாஸ் நான் அதை பற்றி கேட்கல. ஆஸ் அ ஒய்ஃபாக நான் உங்களுக்கு வந்தேன்னா நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நீ எனக்கு ஒய்ஃபாக வந்தினாவா? நீ நமக்கு கல்யாணம் ஆகலை, அது புரிஞ்சுக்கோ. அது எனக்கு தெரியுது பாஸ். பட் இருந்தாலும் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லுங்களேன், லைக் நான் உங்ககிட்ட சாஃப்டாக தான் இருப்பேன் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்களா? ரொம்ப ரூடாக தான் இருப்பேன்னு சொல்லுவீங்களா? எனக்கு உன்னை பற்றின கேரக்டர்லாம் எனக்கு சரியாக தெரியாது. அதனால் என்னோடய கெஸ்ஸிங்கில் பார்த்தா கொஞ்சம் சாஃப்டாக தான் இருப்பேன்னு தோணுது இப்போ பாஸ். ஆனால் எனக்கு அப்படி தோணலையே. ஏன்னா இல்லை எனக்கு அப்படி தோணலையேன்னு சொன்னேன். புரியல. அதாவது நீங்கள் என்கிட்ட சாஃப்டாக இருக்க மாட்டீங்கல்ல? சாஃப்டாக இருக்க மாட்டேன்னா அதாவது என்கிட்ட எப்போ பார்த்தாலும் கோவப்பட்டுட்டு அப்படி தானே இருப்பீங்க? உங்களுக்கு அப்படி தானே இருக்க பிடிக்கும். அப்போது நான் உங்களுக்கு செட் ஆக மாட்டேன்ல பாஸ். ஏன் இங்கே பாரு, இது என்னோடய ஒப்பீனியன்னு வச்சுக்கோ. பட் ஆனால் வந்துட்டு இது பர்சனலாக எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. இந்த மேரேஜ் நான் நடக்கணும்னு கூட ஆசைப்படல. வீட்டில் ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, எனக்கு அவ்வளோதான். அது மட்டும் இல்லாமல் அவனை மேரேஜ் பண்ணிக்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் கிடையாது. அதுதான் பாஸ் நானும் சொல்கிறேன். எனக்கும் உங்களை மேரேஜ் பண்ணிக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. உங்கள் மணி அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, என்கிட்டயும் இருக்குது. அதனால் உங்கள் மணிக்காகவோ இல்லை நீங்கள் பார்க்க ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க அப்படின்றதுக்காகவோ நான் உங்களை மேரேஜ் பண்ணிக்கணும்னு எனக்கு அந்த அவசியமும் கிடையாது. ஓயன் இப்போ நீ சம்மந்தமே இல்லாமல் எதை பற்றி பேசிகிட்டு இருக்குன்னு உனக்கு தெரியுதா? எனக்கு நல்லா தெரியுது பாஸ். எனக்கு உங்கள் மேரேஜ் பண்ணிக்க பிடிக்கல, அவ்வளோதான். எனக்கும் அதுதான் ஓயன். பட் எனக்கு தெரியாது, உங்கள் வீட்டில் நீ போய் சொல்லிப்பார். பட் அவங்க வேண்டாம் நீ பண்ணிக்கணும்லாம் சொன்னால் நான் ஒன்றும் பண்ண முடியாது. எங்கள் வீட்லேயும் நான் சொல்லி பார்க்குறேன். அவங்க வேணான்னு சொன்னாங்கன்னா என்னோடய சைட்லேருந்து நான் அவ்வளோதான் சொல்ல முடியும். அதுக்கப்புறம் அதையும் மீறி அவங்க மேரேஜ் பண்ணி வச்சாங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். பாஸ் சீரியஸாலுமே சொல்கிறேன், எனக்கு உங்களை மேரேஜ் பண்ணிக்கிறதுல 1% கூட விருப்பம் இல்லை. ஓ அப்படியா? சரி, உன்னோட ஒப்பீனியன்லாம் நான் கேட்க வரல. பொண்ணியாக இருந்தால் பார்க்க வந்தேன். நீ தானே? பார்த்துட்டேன், சரி கிளம்பு அப்படின்னு சொல்லிவிட்டு அவனும் வந்து எந்திச்சு போயிடுறான். நீங்களும் வந்துட்டு தேங்காய் எழுந்து பார்த்து தான் பார்த்துட்ருக்கீங்க. அவனும் போயிடுறான். ஸோ நீங்களும் வந்துட்டு ஏன் இப்படிலாம் பேசி தொலைஞ்ச? உன் புத்தியை சிறப்பான அடிச்சுக்கணும். என்ன தான் தரலாம் உன்னோட பாஸ் ட்ரீம் கம்பெனியில் ஒர்க் கிடச்சும் இப்படி
ஐயோ! நான் பேசினதுக்கெலாம் அவன் என்னை வேலையை விட்டு தூக்கினாலும் தூக்கிடுவானே, அவன் வேறு ரொம்ப கோவக்காரன். நான் என்ன பண்ண போகிறேன் இப்போ? சரி, எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். வீட்டில் போய் நம்ம டிசிஷனை சொல்லணும் ஏன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் உங்கள் வீட்டுக்கு தான் போகிறீங்க. ஸோ போயிட்டு உங்கள் அம்மாவும் வந்துட்டு உங்களை பார்த்து, என்னாச்சு, பேசுனியா? பேசினாம்மா. என்ன சொன்னான்? அது அவனுக்கு என்ன பிடிக்கலையாம்மா. இங்கே பாரு வயன், உனக்கு அவனை பிடிக்கலன்னு சொல்லணும், புரியுதா? எனக்கு எல்லாமே வந்துருச்சு. நீ என்ன சொன்ன, என்ன பண்ணுன்னு முதற்கொண்டு எல்லோரும் என்கிட்ட சொல்லிட்டாங்க. எல்லாருமாவா? என்னம்மா ஸ்பையை ஏதாவது அனுப்பிச்சியா என் பின்னாடி? ஸ்பையெல்லாம் அனுப்புகிற அளவுக்கு நீ அவ்வளோ ஒர்க் கிடையாது. தயங்களோட அம்மா கால் பண்ணாங்க. சொன்னாங்க தயாங்க்கு லவ்வில் இன்ட்ரெஸ்ட்லாம் இல்லை, அதனால தான் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி வைக்கிறோம். ஆனால் உங்கள் பொண்ணு கொஞ்சம் கோபமாக பேசினாலாம் அப்படின்னு சொல்லிட்டான். அம்மா அது வந்து நான் ஏதோ தெரியாமல் கோவத்தில் பேசிட்டேம்மா. கோவத்தில் பேசினாலும் என்ன பேசுன்னு தெரியாது அவனுக்கு, நீ பாட்டுக்கு வார்த்தையை விட்டுருவியா? அம்மா சரி விடு, இப்போ என்ன பண்ணுறது? வாயை மூடிட்டு இரு, புரியுதா? அப்படியே இருந்துக்கோ, ஒன்றும் பண்ண வேணாம். ஆனால் என்னம்மா பேசுகிற? அப்போ நீ எனக்கு அவனை மேரேஜ் பண்ணி வைக்க போகிறேன்னு சொல்கிறியா? ஆமாம், பண்ணி வைக்க போகிறேன். அதுக்கு என்ன உனக்கு? அம்மா பட் நான் இவ்வளோ சொல்லி நீ கேட்கலையா? கேட்க முடியாது வயன். நீ இப்பெல்லாம் பேசினதுக்கு வேறு ஏதாவது பையனாக இருந்தால் நீ ஏதாவது சொல்லியிருப்போம். அவனாக இருக்கனால காமாக இருக்கானேன்னு சந்தோஷப்பட்டுக்கும். இத்தனைக்கும் அவனோட பாஸ்ன்னு சொல்கிறேன். இதே அடுத்த நாளே அவனை வேலையை விட்டு தூக்கிட்டே என்ன பண்ணுவேன் நீ? அம்மா அதுக்குன்னு நான் அவனை மேரேஜ் பண்ணிக்க முடியுமா? பண்ணி தான் ஆகணும். உங்கள் அப்பாவுக்கும் அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்கே பாரு, அவன் ரொம்ப நல்ல பையன். அந்த மாதிரி பையன்லாம் கிடைக்கவே மாட்டான். அதை முதல்ல புரிஞ்சுக்க, சரியா? இனிமேல் இப்போல்லாம் பேசிகிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயேன், அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது. மரியாதையாக போய் பட்டு தூங்கிடு. நான் சொல்கிறதுக்கு மட்டும் நீ தலையாட்டினா போதும். அம்மா என்னம்மா பேசுகிறேன் நீ? சொல்கிறதுக்கெலாம் தலையாட்டுக்கு நான் ஒன்றும் பொம்மை கிடையாது. இது என்னோடய லைஃப், நான் தானே பார்த்துக்க முடியும். வாயை மூடுன்னு சொன்னவன் ஏன் உனக்கு ஒரு தடவை சொன்னால் புரியாதா? உனக்கும் அவனுக்கும் மேரேஜ் நடக்கிறது கன்ஃபார்ம், புரிஞ்சிச்சா? அம்மா ஆனால் டேடி நீங்களாச்சும் சொல்லுங்கள் டேடி. ஆமாம்மா, உங்கள் அம்மா சொல்கிறது தான் கரெக்டு. இந்த விஷயத்தில் நான் உன்னை சப்போர்ட் பண்ண முடியாதும்மா, சாரி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் டேடி சொல்லிடுறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப ஹர்ட் ஆகிடுது. நீங்களும் வந்துட்டு அழுதுகிட்டே ரூமுக்கு போயிடுறீங்க. நீங்களும் வந்துட்டு எதுவுமே பேசல, உங்களுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே தான் இருக்கீங்க ரூமில். நைட்லாம் அவ்வளோவா சரியாக தூங்கியிருக்கவே மாட்டீங்க. ஸோ மார்னிங் போல் ஆகுது. நீங்களும் வந்துட்டு ஆஃபீஸுக்கு போகணுமா வேண்டாமான்னு சொல்லிட்டு உட்காந்துட்ருக்கீங்க. போனால் தயாங்க பார்க்கணும், அவன் என்ன சொல்லுவான் அப்படின்லாம் நீங்கள் தான் யோசிச்சுட்டு உட்காந்துருக்கீங்க. ஸோ அப்போ உங்கள் மம்மி கரெக்டாக ரூமுக்கு வராங்க. அவங்களும் உங்களை பார்த்து, ஓயன் ஆஃபீஸ் கிளம்ப என்ன பண்ணிகிட்ருக்க? மா நான் ஆஃபீஸ் போகலம்மா. என்ன ஆஃபீஸ் போகலன்னு சொல்கிறேன்? அம்மா நேற்று நான் அப்படிலாம் பேசியிருக்கேன், அவன் இன்றைக்கி என்ன ஏதாவது சொல்லிட்டானா எல்லோரும் முன்னாடி நான் என்ன பண்ணுறது? அப்படிலாம் சொல்ல மாட்டான். அவன் என்ன நீ நினச்சியா? மரியாதை ஆஃபீஸ் கிளம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாவும் சொல்லிட்டு போயிடுறாங்க. நீங்களும் வந்துட்டு வேறு வழியே இல்லாமல் ஆஃபீஸ் கிளம்பி போகிறீங்க. ஸோ போய் பார்த்தா எல்லாருமே உங்களை நார்மலாக தான் பார்க்குறாங்க. அந்த கரெக்டாக தயங்கும் வரான். ஸோ நீங்கள் அப்படியே தயங்க பார்த்ததும் ஒரு மாதிரி பார்க்குறீங்க. நீங்களும் அப்போது தயங்கும் வந்துட்டு உங்களை பார்த்து, என்னோடய கேபினுக்கு வந்துடு பாஸ், கேபினுக்கு வான்னு சொல்லிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போயிடுறான். நீங்கள் ரொம்ப நர்வஸாக தான் உங்கள் கேபினுக்கு போகிறீங்க. ஸோ அவனும் வந்துட்டு உங்களை பார்த்து, உட்காருங்க மேடம். பாஸ் அது பரவாயில்ல இருக்கட்டும். பரவாயில்ல உட்கார். பாஸ் ஐம் சாரி, நேற்று நான் அப்போலாம் பேசியிருக்கக்கூடாது தான், பட் ஏதோ கோவத்தில் பேசிட்டேன் பாஸ், சாரி. ஓ நேற்று என்ன பேசுனீங்கன்னு உங்களுக்கு இன்றைக்கி தான் ஞாபகம் வந்துச்சா? இல்லை பாஸ், அது நான் ஏதோ ஒரு கோவத்தில் பேசிட்டேன், ஐம் சாரி. உங்கள் சாரியை தூக்கி குப்பையில் போட. பாஸ் என்னை பற்றி தெரிஞ்சும் நீ அப்போல்லாம் பேசியிருக்கால? இல்லை பாஸ், அது வந்து இங்கே பார், உனக்கு ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக நான் சொல்கிறேன், எங்கள் வீட்டிலலாம் உன்னை தான் கல்யாணம் பண்ணிக்க சொல்லியிருக்காங்க. நான் நீ அவ்வளோவோ போராடி பார்த்தவங்க கூட என்னால் முடியல. ஸோ அவங்க உன்னை மேரேஜ் பண்ணிக்கணுன்னு தான் சொல்கிறாங்க. எனக்கு வேறு வழி தெரியாது. ஸோ நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்க போகிறேன். அதை விட்டுட்டு நீ வந்து உங்கள் ஃபேமிலிக்கிட்ட போயிட்டு, இல்லை எனக்கு இந்த பையன் வேண்டாம், இவன் அப்படி இருக்கான் அவன் இப்படி இருக்கான் அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்காது, புரியுதா? பாஸ் இல்லை, எனக்கு சத்தியமாக இந்த மேரேஜில் இன்ட்ரெஸ்ட்டே இல்லை பாஸ். எனக்கும் தான் இல்லை, என்ன பண்ண முடியும்? அதுக்கு வீட்டில் சொல்கிறாங்கல்ல, பண்ணி தானே ஆகணும். பாஸ்
ப்ளீஸ் நீங்களாச்சும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. இங்கே பாருவேன், நீ அழுகிறதுனால எதுவும் ஆக போகிறது கிடையாது பாஸ். இல்லை, இனிமேல் நீ என்னை பாஸ்ன்னெலாம் கூப்பிட வேண்டாம், தயாங்கன்னு கூப்பிட்டா போதும் பாஸ். நான் இப்போ தான் சொன்னேன் சரி தயாங் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஒரு மாதிரி தேரி ஐஸோடய வந்துட்டு போயிடுறீங்க கேபினை விட்டு. அப்படியே வந்துட்டு ஈவினிங் போல் ஆகுது. நீங்களும் வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி சேடாகவே உட்காந்துட்ருக்கீங்க அவங்களோட கேபினில். அப்போ தயாங்கும் வந்துட்டு உங்ககிட்ட வராங்க. அவங்க ஆஃபீஸில் இருக்க எல்லாரும் தயாங்க தான் பார்க்குறாங்க. ஆனால் தயாங்க உங்களை பார்க்குறான். தயாங்கும் வந்துட்டு உங்களை பார்த்து, அம்மா என்ன உங்கள் அம்மா எனக்கு அதிசயமாக கால் பண்ணாங்க. என் அம்மா எனக்கு கால் பண்ணாங்களா? ஆமாம், அவங்க வந்துட்டு என்ன பண்ணுற அப்படின்னு கேட்கறதுக்கு கால் பண்ணாங்க. உங்களுக்கு எதுக்கு கால் பண்ணாங்க? இப்போ தானடி சொன்னேன், நீ என்ன பண்ணுற சாப்பிட்டியா இல்லையான்னு கேட்கறதுக்கு கால் பண்ணாங்களா? ஏதோ வீட்டில் சண்டை போட்டியாமே. தயாங், அது என்னோடய ப்ராப்ளம், நீங்கள் அதை விட்டுருங்க. இனிமேல் எங்கள் மம்மி உங்களுக்கு கால் பண்ண மாட்டாங்க. ஏன் கால் பண்ண மாட்டாங்க? அவங்க என்னோடய அத்தை, அவங்க எனக்கு கால் பண்ணுவாங்க. உனக்கு என்ன பிரச்சனை? தயாங், ஏய் வாய மூட்ரி, ரொம்ப கத்தாத புரியுதா? அப்புறம் ஆஃபீஸில் இருக்க எல்லா ஸ்டாஃப்ஸ்க்கும் கேட்டுற போகுது. உனக்கும் எனக்கு மேரேஜ் ஆகிற விஷயம் சீக்ரெட்டாகவே இருக்கட்டும், புரியுதா? அப்படின்னு சொல்லிவிட்டு அவனும் போயிடுறான். ஸோ இப்படியே வந்துட்டு ஒரு 1 month கிட்ட ஸ்கிப் ஆகுது. ஸோ நீங்கள் வந்துட்டு இன்றைக்கி தான் உங்களுக்கு தயாங்கும் மேரேஜ் ஆக போகிற டே. நீங்கள் ஒரு மாதிரி ரொம்ப சேடாகவே இருக்கீங்க. அப்போ உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு, இங்கே பாருவேன் சேடாகவே இருக்காது புரியுதா? அப்புறம் பார்க்குறவங்களாம் என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்பாங்க என்கிட்ட தான். ஸோ ஃபேஸை ஹாப்பியாக வச்சுக்கோ. எப்படிம்மா என்னால் ஹாப்பியாக இருக்க முடியும்? நான் உங்ககிட்ட அவ்வளோ டேஸாக சொல்லிகிட்டே இருந்தேன்ல, ஏன் என் வேர்ட்ஸு கொஞ்சம் கூட நீ மதிக்கவே மாட்டுற? ஒயன், இதுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியாது, ஞாபகம் வச்சுக்கோ புரியுதா? இனிமேல் தயாங் கூட ஹாப்பியாக இருக்க வழியை மட்டும் பாரு. போம்மா, உங்ககிட்ட பேசுகிறதே வேஸ்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி அவ்வளோ பெயினோடு தான் பேசுகிறீங்க. உங்கள் மம்மிக்கும் புரியுது, பட் இருந்தாலும் அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அவங்களும் விட்டுடுறாங்க. ஸோ இப்படியே வந்துட்டு ஒரு டைம் ஸ்கிப் ஆகுது. ஸோ நைட் போல் ஆகுது. நீங்களும் வந்துட்டு தேங்க இருக்கிற ரூமுக்கு தான் வரீங்க. அவனும் வந்துட்டு பெருசாக எதுவுமே உங்களுக்கு கண்டுக்கலாம், பாட்டு கேஷுவலாக ஃபோன் யூஸ் பண்ணிகிட்ருக்கான். அப்போ நீங்களும் தயாங்க பார்த்துட்டு, தயாங் நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன பேசணும்? இல்லை தயாங், எனக்கு ஒன்று பிடிக்கல, நம்ம பிரிஞ்சிடலாம் அப்படின்னு சொல்ல போறியா? இல்லை தயாங், நான் என்ன சொல்ல வரேன்னு கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. சரி சொல்லு. அது நம்ம ஏன் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம்? என்ன கேட்டால் எனக்கு என்ன தெரியும்? நானே உன்கிட்ட கேட்கலான்னு நீ என்கிட்ட அப்படியே திருப்பி கேட்குறியாடி? இல்லை தயாங், இது ஒரு மாதிரி சம்மந்தமே இல்லாமல் இருக்குல்ல. நீ எங்கேயோ இருந்த, நானும் எங்கேயோ இருந்தேன். ஆனால் இப்போ நம்ம 2 பேர் தான் ஒரு லைஃப் பார்ட்னர்ஸ் அப்படிங்கும்போது என்னால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல தயாங். ஓய், நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கவா? தப்பாக எடுத்துக்க மாட்டேல்ல? இதுக்கு முன்னாடி நீ வேறு ஏதாவது பையனை லவ் பண்ணிட்டு இருந்தியா? இல்லையே. அப்படியும் ஏன் இந்த மேரேஜ்க்கு நீ இவ்வளோ சஃபர் ஆகுற? இல்லை தயாங், நீங்கள் ரொம்ப கோவப்படுறீங்க. எனக்கு இப்படியெல்லாம் யாருமே என்கிட்ட கோவப்பட்டது கிடையாது. எனக்கு நீங்கள் ஆஃபீஸில் என்கிட்ட கத்தும்போது கூட எனக்கு அவ்வளோ ஷாக்கிங்காக ஒரு மாதிரி வியர்டாக தான் இருக்கும். ஏன்னா என்கிட்ட யாருமே கோவப்பட மாட்டாங்க, அவங்களுக்கு தெரியும் நான் ரொம்ப சென்சிட்டிவ்னு சொல்லி. அதனால தான். ஓ, நீ சென்சிட்டிவ்னு இப்போ தான் எனக்கே தெரியுது. அப்படி சொல்லியிருந்தா நான் கண்ட்ரோல் பண்ணியிருப்பேன் என் கோவத்தை கொஞ்சமாச்சு. இல்லை தயம், எனக்கு ஏன்னு தெரில, இந்த மேரேஜ் சுத்தமாக பிடிக்கவே இல்லை. எனக்கு மட்டும் என்ன பிடிச்சா கல்யாணம் பண்ணோன்னே தயம். இல்லை, ஆஃபீஸில் யாருக்கும் இதெல்லாம் தெரிய வேண்டாமே. சரிடி, இப்போ நானும் அதை சொல்கிறேன்னு சொல்லலை. சரி தயம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி அழுகிற மாதிரி ஆயிடுறீங்க. அப்போ தயவும் வந்துட்டு உங்களை பார்த்து, ஏய் ஏன்டி அழுகிற? இல்லை ஒன்றும் இல்லை. ஏய் வயன், இங்கே பாரு, நான் உன்னை திட்டக்கூட இல்லையே, இப்போ இதுக்கு அழுகிற? இல்லை தயம் ஒன்றும் இல்லை, நீ படுத்து தூங்க, நான் சரியாயிடுவேன். ஆர் யூ ஷுர்? ஐம் ஷுர் தயம், நான் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுறேன், நீ தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அதை சொல்கிறீங்க. தயம் வந்துட்டு
ஒரு மாதிரி தான் அவனுக்கும் ஃபீல் ஆகுது, ஒரு மாதிரி கில்ட்டியாக. அவனும் வந்துட்டு தூங்கிடுறான். மார்னிங் போல் ஆகுது. நீங்கள் அப்படியே ஒர்க் போகலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே உட்காந்துட்ருக்கீங்க. ஸோ அப்போ தேங்கும் வந்துட்டு உங்களை பார்த்து, ஏய் நீ ஒன்றும் ரெடி ஆகலையா? தயம் இல்லை ஆஃபீஸ்க்கு போகலையா? இல்லை தயம் அது நீங்கள் தானே பாஸ், பட்டு நமக்கு மேரேஜ் ஆனது யாருக்கும் தெரியாது. இப்போ போய் எப்படியாச்சும் யாராவது கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். அதுக்குன்னு நீ ஆஃபீஸ்லாம் வர வேண்டாம், இருக்க வேண்டாம், புரியுதா? தேங்காது, நான் சொல்கிறத மட்டும் கேளுவேன். நீ ஆஃபீஸ்லாம் வராமலாம் இருக்க வேண்டாம், நீ போ அப்படின்னு சொல்லிட்டு தேவங்க வந்துட்டு சொல்கிறான். நீங்களும் வந்துட்டு எதுவும் கண்டுக்கல, போயிடுறீங்க. அப்படியே நீங்களும் வந்துட்டு ஆஃபீஸ்க்கு ரெடி ஆகிட்டு ஆஃபீஸ்க்கு போகிறீங்க. ஸோ தேவங்க வந்துட்டு லேட்டாக தான் வரான். ஸோ நீங்களும் வந்துட்டு உனக்கு என்ன வீட்டில் தானே இருக்கோம், சீக்கிரம் வந்து தொலைஞ்சா தான் என்ன அவனுக்கு அப்படின்னு நினச்சிட்டு நீங்களும் எதுவும் பேசலை. அப்போ கரெக்டாக இவனும் வந்துட்டு உங்களை பார்த்து, ஹே ஒயன், ஏன் இவ்வளோ நாளாக வரல? அது ஒன்றும் இல்லை, ஆக்சுவலாக எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால தான் வரலை அப்படின்னு வந்துட்டு நீங்களும் சொல்கிறீங்க. ஸோ அவ்வளோ அதை பெருசாக எதுவும் எடுத்துக்கல. இப்படியே தான் வந்துட்டு உங்களுக்கு ஒரு 1 வீக் கிட்டே போகுது. இப்போ நீங்களும் வந்துட்டு இவனாக்கிட்ட பேசிட்டு சாப்பிட்ருக்கீங்க லன்ச் டைமில். அப்போ கரெக்டாக தயங்க வந்து உங்களை கூப்பிட்றான். நீங்களும் வந்துட்டு போகலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்ருக்கீங்க. அப்போ அவங்களை பார்த்து மறைக்கிறான், நீங்களும் என் ஓடிடுறீங்க. நீங்களும் வந்துட்டு தேங்க பார்த்து, தேங் எதுக்கு கூப்பிட்டீங்க? அது உங்கள் மம்மி உன்னை வீட்டுக்கு கூப்பிட்டாங்கடி. உங்கள் மம்மி உன்னை வீட்டுக்கு கூப்பிட்டாங்க. என்னவா இப்போவா? ஆமாம், நம்ம 2 பேர்த்தையுமே கூப்பிட்டாங்க, எதுக்குன்னு தெரில. ஆனால் இந்த டைமில் எப்படி போக முடியும்? எனக்கு மட்டும் என்ன தெரியும், உங்கள் மம்மி கூப்பிட்டாங்க, அவ்வளோதான். சரி போகலாமா? சரி வா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து உங்கள் மம்மி வீட்டுக்கு தான் கூப்பிட்டு போகிறான். ஸோ ஓகேடா, ஆக்சுவலாக வந்துட்டு நான் இதை 1 ஷாட்டாக தான் முடிக்கணும்னு நினச்சேன். பட் ரொம்ப லாங்காக போகிறனால நான் 1/2 போடுறேன். ஸோ சூன் வந்துட்டு நெக்ஸ்ட் பார்ட் போடுறேன்டா. அண்ட் FF எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.